பல்லவன் அம்மா மேல சந்தேகம் அதிகமான நிலா, அவங்க இல்லாதப்ப அவங்களோட ஃபோன செக் பண்றாங்க. 2 நாளுமே ஒரே நம்பருக்கு தான் கால் பேசியிருக்காங்க. ஆனா நம்ம கேட்டப்போ யார்ட்டயுமே பேசலன்னு சொன்னாங்களே! சரி கால் பண்ணி பார்ப்போன்னு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அவங்களோட புருஷன் எடுத்ததுமே, "என்னாடி சொல்லு பணத்த ரெடி பண்ணியாச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து நிலா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. நைட்டு பல்லவன் அம்மா கால் பேசிட்டு வரப்போவே, "நிலா நீங்க தான் ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நானா? நான் யார்ட்டப்பா பேசப் போறேன்? என்ட்ட பேச யார் இருக்கா?" "இல்லையே, உங்க குரல் தான் கேட்டுச்சு. நீங்க பேசின மாரி தான் இருந்துச்சு." "அட இல்லப்பா. எனக்குன்னு இப்ப இருக்கிறதே நீங்களாம் தான். நான் யார்ட்டப்பா பேசப் போறேன்?" "சரி, நீ ஏன் உள்ள தூங்குற? சோழன் ஏன் வெளியில தூங்குறாங்க? பகல்ல நல்லா தானே பேசிக்கிறீங்க. நைட்டு மட்டும் ஏன் தனியா படுக்கிறீங்கன்னு?" அப்படியே பேச்ச மாத்தி விட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு. லேட் ஆகும் தூங்க. அதான் அவரு வெளியில படுத்துருக்காருன்னு நிலா சொல்றாங்க. சரிப்பா, இருந்தாலும் இனிமே தனியாலாம் தூங்காதீங்க. சரியா? சீக்கிரம் போய் தூங்கு. நானும் படுக்கிறேன்னு சொல்லிட்டு, மனசுக்குள்ளேயே ஃபோன் பேசுறது எப்படி ஒட்டு கேக்குது பாரு! அப்படின்னு திட்டிக்கிட்டே போறாங்க. ஆனா இவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படின்றத நிலா கண்டுபிடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பல்லவன் அம்மா வெளியில நின்னு அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. நிலா வந்ததும் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, நிலா அத நோட் பண்ணிட்டாங்க. "அம்மா, எப்படி தூங்குனீங்க? புது இடம் ஓகேவா உங்களுக்கு?" "எனக்கு பழக்கப்பட்ட இடம் தானேப்பா. நான் நல்லா தான் தூங்குனேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "ஏம்மா, உங்க ஊர் எது?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "நீ தான் பாத்தில்லம்மா, இந்த ஊரு தான். அங்க தான் என் வீடு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "இது இல்லம்மா, நார்த்ல எங்க?" "அன்னைக்கே சொன்னேன்லப்பா, குஜராத் பக்கத்துல ஒரு கிராமம்னு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "ஓகே, ஓகே. அங்க இப்ப யாரெல்லாம் இருக்காங்க? என்ன பண்றாங்க? உங்க கூட பேசுவாங்களா? இங்க யாரும் ரிலேட்டிவ்ஸ் இல்ல தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா?" அப்படின்னு நிலா துருவி துருவி கேட்குறாங்க. "இல்லப்பா, ஊர்ல அம்மா, அப்பாலாம் போய் சேர்ந்துட்டாங்க. கூட பொறந்தவங்கன்னு யாரும் இல்ல. இங்கேயும் சொந்தம், தெரிஞ்சவங்க அப்படின்னு யாருமே இல்ல." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அப்போ அன்னைக்கு உங்க வீட்ல இருந்தவரு யாரு?" அப்படின்னு நிலா கேட்க, டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு பல்லவன் அம்மாவுக்கு. "இல்ல வீட்ல யாரும் இல்லையேப்பா. நீங்க கூட வந்தப்போ பார்த்தீங்கல்ல, அங்க யாரும் இல்லையே. நான் மட்டும் தான் இருக்கேன்" அப்படின்றாங்க. "இல்ல உங்க கூட ஒருத்தர பார்த்ததா சோழன் சொன்னாரு" அப்படின்னு அவங்க கேட்க, "அதுவா? அது பக்கத்து வீட்ல யாராவது இருப்பாங்கப்பா" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "ஓ! ஓகே. நீங்க ஃபோன் பேசணுமா? பேசுங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. இல்லப்பா, நான் யார்ட்ட பேச போறேன்?" "இல்ல நீங்க யாருக்கோ கால் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களே" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "இல்லையே, நான் யாருக்கும் பண்ணலையே" அப்படின்னு அவங்க சொல்ல, "இல்லங்க நான் வந்தப்போ கால் பண்ண போனீங்க. நான் வந்தோனயும் வச்சுட்டீங்களே, அதனால சொன்னேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "அதுவா, நான் வீட்ல வேலை செய்ய போவேன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு தான் பண்ணலான்னு பார்த்தேன். இனிமே வேலைக்கு வர முடியாதுல்ல, அத சொல்லலான்னு தான் பார்த்தேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருந்தா இவ கம்முன்னு இருக்க மாட்டா. எதையாவது நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருப்பா போலயேன்னு, "சரிப்பா நான் உள்ள போய் வேலைய பார்க்குறேன்னு" சொல்லிட்டு பல்லவன் அம்மா கிளம்பிர்றாங்க. கரெக்ட்டா அப்பதான் சோழன் வராரு. "என்னங்க உங்களுக்கு பேசுறதுக்கு கம்பெனி குடுக்க ஆள் கிடைச்சிருச்சு போலயே" அப்படின்னு கேட்குறாரு. "அப்படிலாம் இல்ல சோழன்." "சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நெனச்சுக்க மாட்டீங்களே?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்ன வேணும் சொல்லுங்க." "இல்ல நம்ம பல்லவன் அம்மா இருந்த ஏரியால கொஞ்சம் அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு வரலாமா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "ஏங்க என்னாச்சு? அவங்கள பத்தி எதுக்கு விசாரிக்கணும்னு சொல்றீங்க?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இல்லங்க. நேத்து நைட்டு இவங்க ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. அத நான் கேட்டேன். "நான் என்ன இங்க சந்தோஷமாவா இருக்கேன்? நான் எப்படியாச்சும் பணத்த ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் கேட்டப்போ, அவங்க யார்ட்டயுமே கால் பேசவே இல்லன்னு பொய் சொல்றாங்க. இப்போ கூட அவங்க யாருக்கோ கால் பண்ண வந்தாங்க. நான் பார்த்துட்டு கேட்டதும் யாருக்கும் பண்ணலன்னு சொல்றாங்க. என்னமோ என் மனச உறுத்திட்டே இருக்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருவேள அவங்களுக்கு கடன் பிரச்சனையா கூட எதுவும் இருக்கலாம். நாம என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. சரின்னு 2 பேரும் அந்த ஏரியாவுக்கு போய் அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் எல்லா உண்மையும் தெரிய போகுதா இல்லையா அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.